நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல், செல்வம்தான் பெற்றத்தான் பெற்ற பயன். உறவினர்களால் சூடும்படியாக அவர்களை தழுவி அன்பாக வாழ்தல் ஒருவன் செல்வத்தை பெற்றதனால் அடைந்த பயனாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையெல்லாம் முன்னேறும். காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். ஆத்ம சக்தியை பலவாறாக சிதறச் செய்யும் எல்லா இந்திரியங்களையும் அடைத்து கொண்டு விட்டால் அப்போது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும். மிகுந்த சக்தியுடன் இந்த உலகிற்கு நன்மை செய்யலாம். ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகளின் சக்தியே இதற்கு திருஷ்டாந்தம். சகல லோகங்களுக்கும் சகல காலங்களுக்கும் சென்று அவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். நம் காதுக்கு கேட்காத சப்தங்களையும் ஆகாயத்தில் கேட்டு வேத மந்திரங்களை கொடுத்தார்கள். எப்படி ஆசையை அடக்குவது, எப்படி மனதினை நிறுத்துவது, எப்படி நிலைத்த ஆனந்தத்தை அடைவது என்று கேட்கிறவர்கள் அந்த வேதங்கள் சொன்னபடி நடந்தாலே போதும், முடிவில் பேரானந்தம் அடையலாம். இதற்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்வாராக. சமுத்திரம் ஆடாமல் அசையாமல் இருக்கிற பொழுது ஒரு காற்றடித்தால் உடனே அதில் ஜலத்துளிகள் குமிழ்களாக தோன்றுகின்றன. இன்னொரு காற்று அடிக்கிற பொழுது அந்த குமிழ்கள் உடைந்து போகின்றன. பரமாத்மா ஆடாத அசங்காத சமுத்திரம் மாதிரி. மாயை என்கிற காற்றினால் அதிலே ஜீவாத்மாக்கள் என்கிற நாம் எல்லாம் குமிழ் மாதிரி தோன்றியிருக்கின்றோம். ஆச்சாரியாருடைய கடாட்சம் என்கிற நல்ல காற்று நம்மேல் பட்டால் குமிழ் உடைந்து ஜலத்துரி சமுத்திரத்தோடு ஐக்கியமாகி விடுவது போல் நாமும் பரமாத்மாவிடம் இரண்டர கலந்து விடுவோம். சமுத்திர ஜலம் என்றென்றும் அளவு குறையாமலே தான் இருக்கின்றது. அதிலிருந்து ஆவி பிரிந்து சென்று மழையாகி உலகத்தில் பலவிதங்களில் நதி, ஓடை, வாய்க்கால், ஏரி, குளம், கிணறு என்று ஜலாயசங்களாக ஆகின்றன. சமுத்திரம் வற்றுவதில்லை, அதில் புதிதாக வெள்ளம் வருவதும் இல்லை. அதிலிருந்து வந்து ஆறு குளங்கள் வற்றலாம், அல்லது இவற்றில் வெள்ளம் வரலாம். வெயில் நாளானால் வீட்டு குழாயில் ஜலம் இல்லை, ரெட்டில்ஸில் ஜலம் இல்லை என்கிறோம். மழைக்காலத்தில் கோதாவரியில் வெள்ளம், காவேரியில் உடைப்பு என்று பேசுகிறோம். ஆனால் சிருஷ்டி காலத்தில் இந்த உலகத்தில் எத்தனை ஜலம் இருந்ததோ அதில் ஓர் இம்மி கூட, ஒரு கிரைன் கூட இன்று வரை குறையவில்லை, கூடவும் இல்லை. பணக்காரர்கள் சிலர் நிலத்தை விற்று வீடு வாங்குகிறார்கள், வீடுகளை விற்று பேங்கில் போடுகிறார்கள். பேங்க் பணத்தை ஷேர்களாக மாற்றுவார்கள். மொத்த சொத்து மாறாது, அவற்றின் ரூபம்தான் பலவிதத்தில் மாறும். எல்லாவற்றையும் கூட்டினால் கணக்கு சரியாக இருக்கும். அப்படியேத்தான் லோகத்தில் உள்ள மொத்த ஜலம் சமுத்திரத்தில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் மேகத்தில் இருக்க வேண்டும், அல்லது நதியாக ஏரி குளங்களாக இருக்க வேண்டும். இதன் அடுத்த பகுதி நாளை. ஜெய்ஹிந்த்.